சொல்ல போறீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இவ்வளவுதான் உங்களுக்கு அவர் நல்லவரா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இன்னொரு வாட்டி பலத்த சத்தமா சொல்ல போறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். நம்மளுடைய வேதாகமத்தை வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக திரும்ப போறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 5 verse 8. யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா தமிழ்ல? ஓகே, அங்க சொல்லுது, அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு தேவனை பரிசுத்த வணக்கமாய் விழுந்து ஆராதித்தார்கள். ஆமென். எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துல 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு தேவனை ஆராதிக்கிறாங்க. ஸோ பரலோகத்துல செயல்படுகிற காரியம் பூமியில செய்யப்படும் போது பரலோகம் நம்மளோட இணையுமா? பரலோகம் நம்மளோட இணையுமா? ஆமென். ஸோ நமக்காக இன்றைக்கு தேவன் வானத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வானத்தின் வாசலை அன்றைக்கு பெத்தேலை யாக்கோபுக்காக தேவன் திறந்தல்னா இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் திறந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பெரேக்கா சொல்லுங்க. பெரேக்கா, ரெபேக்கா, பெரேக்கா. ஆமென், ஆமென். சொல்லுங்க சத்தமா, பெரேக்கா சொல்லுங்க. பெரேக்கா. சத்தம் கேட்கலையே. பெரேக்கா, சத்தமா. பெரேக்கா என்ன தெரியுமா? சத்துருவை, உங்கள் சத்துருவை கர்த்தர் உங்களை சத்துருவின் பேரில் களிக்கூறச் செய்தார். அந்த இடத்துல தேவன் சத்துருவை நீங்க போறதுக்கு முன்னாடி அவன் செத்து கிடப்பான். அவன் எடுத்துக்கோங்க. 2 நாளாகமம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். யாராவது ஒருத்தர் தமிழ்ல படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். என்கிட்ட இங்கிலீஷ் படிக்கிறது. 26ஆம் வசனம். 4ஆம் நாளில் பெரக்காவிலே கூடினார்கள். இன்னொரு வாட்டி படிக்குமா? 4ஆம் நாளில் பெரக்காவிலே கூடினார்கள். பெரக்காவிலே கூடினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆகையால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அந்த இடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரக்கா என்னும் பெயர் பதித்தார்கள். பெரக்கா என்னும் பெயர் பதித்தார்கள். அதுக்கு முன்னாடி வசனமும் சேர்த்து வாசிச்சிடலாம். யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உண்மைகளை கொள்ளையிட்ட போது ஏராளமான பொருள். ஆமென். படிங்க. யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. 4ஆம் நாளில் பெரக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆகையால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். அடுத்த வசனம். பின்பு கர்த்தர் அவர்களை அவர் சத்துருக்கள் பேரில் களிக்கூற செய்தபடியால் கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிக்கூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள்.
மடிந்து கிடந்தார்கள். இரண்டாவது, சத்ருவின் உடைமைகளை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். மூன்றாவது, அந்த உடைமைகளை அவர்கள் கொள்ளையடிக்க கையெல்லாம் வலிக்குது. என்னடா வந்துகிட்டே இருக்குது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னடா வந்துகிட்டே இருக்குது? கொள்ளை அடிச்சு கை சோர்ந்து போய் 4ஆம் நாள்ல அவர்கள் பெராக்காவில வந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார்களாமே. அவர்கள் எப்படி நன்றி செலுத்துகிறார்களாம்? தம்புருவோடும் சுரமண்டலம், இதுக்கு பேர் தான் சுரமண்டலம், இங்கிலீஷ்ல ஹார்ப். சுரமண்டலத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் தேவனுக்கு நன்றி செலுத்தி எருசலேமுக்கு திரும்பினார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், உங்களுடைய சத்துரு என்ன பண்ணிருக்கான்? உங்களுடைய உடைமைகளை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை தேடி வச்சிருக்காங்க. அவர் சாகடிச்சு நீங்க சும்மா போய் பார்க்கும்போது அவன் கீழே செத்தவனா இருப்பான். உங்க உடைமைகள்லாம் நீங்க திருப்பி உங்களுக்கு மாத்திரம் இல்ல, அவன் யார் யார்கிட்டலாம் கொள்ளையடிச்சு வச்சிருந்தாங்க அதெல்லாம் சேர்த்து கொள்ளையடிக்க போறீங்க. அவன் ஹல்லேலூயா. விளக்கினவங்க எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? ஆண்டவர் உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, நீங்க இழந்தவைகளை ரெட்டிப்பாயில அமிங்கி குலுங்கி கொள்ளையடிச்சு முடியாம கை வலிக்க மறுபடியும் எடுத்துக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் பெராக்கா. ஆமென். புரிஞ்சுதா? உங்களை கர்த்தர் பெராக்காவில மறுபடியும் திரும்ப ரெஸ்டோர் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இங்க ஒரு மைக் வைக்கப்பா. ஆமென். கூட கீபோர்ட் ஜாயின் பண்ணு, ட்ரம்ஸ் ஜாயின் பண்ணு. தம்பி ஜாயின் பண்ணு. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஹீப்ரூல பாடணும்னு ஆசையா இருக்கு? ஹீப்ரூ வார்த்தையில உங்க பாஸ்டர் பாருங்க, எல்லா இடத்துலயும் ஹீப்ரூ லெட்டர்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. யெகோவா, யெஷுவா எல்லாம் வந்து ஹீப்ரூ அண்ட் இஸ்ரேல் ரிலேட்டடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க இங்க தேவனை ஆராதிப்பதற்கு. ஆமென் ஆமென். எத்தனை பேர் ஹீப்ரூல பாடணும்னு ஆசையா இருக்கீங்க? பாடலாமா? ஆமென். ஹீப்ரூல பாடலாமா? சரி. இஸ்ரவேல் ஜீவிக்கிறதா? இஸ்ரவேல் ஜீவிக்கிறதா? ஆமென். சொல்லுங்க, ஆம் இஸ்ராயல் ஹை. ஆமென். இங்க பாடிட்டு இருந்தவங்களா மைக் எடுத்துக்கோங்க, இப்போ உங்களுக்கு வேலை இருக்கு. ஆமென் ஆமென். ஒரு பாட்டு ஹீப்ரூல பாட போறோம், அப்புறம் ஒரு பாட்டு தமிழ்ல தான் பாட போறோம். நீங்க எங்க கூட சேர்ந்து பாடலாம். ஆம் இஸ்ராயல் ஹை. ஆமென். இஸ்ரவேல் ஜீவிக்கிறது. ஓதா அவினு ஹை. அவர் பரலோக பிதா ஜீவிக்கிறார். யெஷுவா ஹை. இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். திகச்சு போய் நிக்கிறீங்களா? இல்ல என்ன எப்படி நிக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தெரியுது எல்லாம் திகச்சு போயிட்டு அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க நிக்கிறீங்க. எல்லாரும் அப்படியே எழுப்புங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. You are going to rejoice. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இன்னொரு வாட்டி சொல்லி தரட்டுமா? ஆம் இஸ்ராயல் ஹை. சொல்லுங்க, ஆம் இஸ்ராயல் ஹை. ஓதா அவினு ஹை. வெரி குட். ஓதா அவினு ஹை. யெஷுவா ஹை. ஹை அப்படின்னா ஜீவன். ஆமென். ஹைனா என்னது? ஆமா. இப்ப நீங்க தான் என் கூட சேர்ந்து பாட போறீங்க. எங்க சத்தம் அதிகமா இருக்காது, உங்க சத்தம் தான் அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா? இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு, சத்ருவை எங்க கொடுத்துட்டாரு உங்ககிட்ட? உங்க காலின் கீழே கொடுத்துட்டாரு. ரோமர் 14:20 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் சாத்தானே உங்களை காலின் கீழே கொடுத்துட்டாரு. ஓகேயா? இப்போ அவன் செத்து கிடக்குறான், அவன் காலு கீழே இருக்கிறான். அவன் எந்திரிக்க விடாம பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க அவன் கழுத்து மேல காலை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வெரி குட். என்ன பண்ணுவீங்க? எப்படி மிதிப்பீங்க? இப்படிதானா? இப்படிதானா மிதிப்பீங்க? அவன் சாவானா? எப்படி மிதிப்பீங்க? ஏற்கனவே ஒரு குதிப்பீங்கல்ல அவன் கழுத்து மேல. இப்போ ஹாய் அப்படின்னு சத்தங்க. ஏன்னா ஜீவன் வரும்போது உங்களுக்குள்ள ஜீவனும் சாத்தானுக்குள்ள சாவும். அவன் உங்க தலைமுறையை விட்டு விலகி ஓடணும். ஆமென். அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு குதிக்க போறீங்க அவன் கழுத்து மேல. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹாய் அப்படின்னு சத்தம் கேட்கும் போது ஹே அப்படின்னு சொல்லி ஒரு ஜம்ப் பண்ண போறீங்க.
சொல்லுங்க பாப்பா. ஹே இதானா நான் என்ன சொன்னேன்? ஜம்ப் பண்ணி ஹே சொல்லணும்னு சொன்னேன். எப்படி பண்ணுவீங்க? உங்க சாத்தானை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை எழுப்ப விடாம நீங்க உங்க எதிர்காலத்துடைய ஆசீர்வாதம் தேவன் கொடுத்தத அவர் சொல்றாரு, தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவர்களை உங்களால இமேஜின் கூட பண்ண முடியாதாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனா பிசாசு அதை தடுத்து வச்சிருக்கான். இன்னைக்கு ஆண்டவர் உங்க காலின் கீழே அவனை கொடுத்துட்டாரு. நீங்க தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதை சுதந்திரிக்கும்படிக்கு இந்த நாளை கொண்டு வந்திருக்காரு. ஓகேயா? இப்ப அவனை நீங்க பாதாளத்துக்கு தள்ளுற மாதிரி அவன் மேல ஏறி குதிக்க போறீங்க. அப்படி ஒரு குதி. ஓகேயா? ஹே வெரி குட். பின்னாடி இருக்கவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன் மோர் டைம். ஹே நல்லா ஹே ஹே ஆமா. ஹாய் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் நீங்க ஹே அப்படின்னு சொல்ல போறீங்க. நான் உங்களுக்கு ஆக்ஷன் கார்டுல அந்த மாதிரி கையை தூக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு ஹே சொல்லணும். ஹalleluya. நீங்க எங்க கூட சேர்ந்து ஹே சொல்லணும். ஹalleluya. ஆமென். சும்மா யாராவது ஒருத்தர் வந்து அடிக்கடிக்கு சாத்தானை சாவச்சிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு நினைக்காதுங்க. ஒரு சில நேரங்கள்ல உங்க முன்னாடி இருக்கிற செங்கடலை ஆண்டவர் உங்களுக்கு பிரிக்கணும்னா நீங்க காலை எடுத்து அந்த கடல் மேல வச்சாதான் அது பிரியும். ஆமென் ஆமென் ஆமென். கோ ஃபார்வர்ட் அப்படின்னா நீங்க முன்னேறணும். காலை தூக்கி வைக்காம ஆண்டவரே செங்கடல் எடுத்து போ 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 போ. வாய்ப்பில்லை ராஜா. காலை தூக்கி வைப்பான். ஹalleluya. இப்போ உங்க காலு கீழே சாத்தான், நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. ரோமர் 16:20. சாத்தான காலு கீழே குதிராரு. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்க அவன் தலை மேல ஏறி குதிக்கணும்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு உங்க தலைமுறையா உங்களை வந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம தடுத்து இருந்தவனை ஆண்டவர் இன்னைக்கு உங்க கையில கொடுத்துட்டாரு. அவனை நசுக்கி கொள்றது உங்க வேலை. ஹாய் அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஜம்ப் பண்ணி ஹே சொல்ல போறீங்க. ஹalleluya. நீங்க சொல்றவங்க நான் அந்த பாட்டையும் மாற்ற மாட்டேன், இங்க இருந்து போகவும் மாட்டேன். நீங்க ஆன்லைன் பிரேயர் தான் இருப்பீங்க. ஹalleluya ஹalleluya. இன்னும் கொஞ்சம் அவங்க சொல்றவங்க விடாம இருக்கலாமா? ஆமென். ஓகே, லெட்ஸ் கோ. I'm Israel,
கடைசி வரையும் பாட்டு முடிகிற வரையும் எப்பெல்லாம் ஹாய் கேட்டதோ அவர் குதித்தார். ஆமென். சிறு பிள்ளையை போல மாறிட்டோம் பரலோக ராஜ்யத்துல. ஆமென். எப்பயுமே சான்ஸ் கிடைக்காது. திடீர்னு அவன் எப்பயும் போலதான் பிச்சை எடுத்துட்டு இருந்தான் அந்த மனுஷன். ஏசு வராருன்னு சத்தம் கேட்டுச்சு. ஏன்னா அவனால பார்க்க கூட முடியாது. திரளான ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க பாருங்க. அவன் விசுவாசத்தை எக்காலம் கூட உயர்த்தினான். அவன் தொண்டையை உயர்த்தி சத்தம் விட்டான். சீஷர்கள் எல்லாம் நிறுத்துறாங்க. கத்தாதடா, எல்லாரும் கத்துறாங்க. ஒருவேளை அவனுடைய சத்தம் எப்படி இருந்தது பாருங்க. ஏசுவை நிக்க வச்சு உங்க விசுவாசம் ஆக்ஷன்ல நிக்க வைக்கணும். ஆமென். இந்த மாதிரி ஒரு காரியங்கள் என்னைக்கு வரும். திடீர்னு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யும் பொழுது you have to obey God. இம்மிடியட்டா வெக்கம் கூச்சம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. பார்த்தா நம்ம இயேசுவின் தொடுதலை உணர முடியாது. அவன் பாருங்க பிறவி குருடன் அன்னைக்கு பார்வை அடைந்தான். இயேசுவை அவன் விசுவாசம் நிக்க வச்சு. நம்ம விசுவாசம் இயேசுவை நிக்க வச்சு என்னப்பா உனக்கு வேணும், நான் உனக்கு என்னதான் செய்யணும், ஏன் இப்படி என்ன கத்துற அப்படின்னு விசுவாசம் அப்படிப்பட்டதா இருக்கணும். ஹார்ட்போடையவா இது சவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஹார்ட்போட சவுண்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட ஹார்ட் கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரி வைங்க. அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. மானிட்டர்ல கேட்கிற மாதிரி ஹார்ட். ஹalleluya. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் அவர் எத்தனை சங்கீதமானவர்.
ஒருவருக்கே ஒவ்வொருவருக்கே இங்க இயேசு அசைவாடி கொண்டிருக்கிறார். அநேகர் அவருடைய தொடுதலை உணர்வீங்க. அவர் இந்த கார்மெண்ட்டை போவாஸ் ரூத் மேல போட்டது மேல உங்க மேல போடுகிறார். ரீகாபாடா சந்தரா பாபா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகி நீ தொட்டுட்டனா இன்றைக்கு நீ சுகத்தை பெற்றுக்கொள்வாய். அவருடைய அந்த நுனி, அந்த கார்மெண்ட், அந்த முடிச்சியின் ஓரத்தை தொட்டுட்டனா கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். ஷிகாரா பாபா பாபா பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். பேசு பேசு அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே ரீகா பாபா 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 இயேசு இந்த உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு இந்த உலாவிக் கொண்டிருக்கிறார். அக்கினி மதிலாக உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அக்கினி மதிலுக்கு உணர்வீங்க. ஷீகா பாபா 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 ரீகா பாபா 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 யூத ராஜ சிங்கம் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ரீகா பாபா 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 வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பா கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போது என் கண்களை நீங்க வேண்டும்பா. நீ வேண்டுமே பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பா கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya 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 பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. உனக்கு ஒத்தாசை வரும். வாழ்க்கையில் உனக்கு ஒத்தாசை வரும். உனக்கு ஒத்தாசை வரும். நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya கரங்களை உயர்த்தி ஹalleluya பாடல கரங்களை அசைத்து ஹalleluya 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 Thick presence I can feel from Shikababa. அக்னிமயமான ஒரு பெரிய பந்து நம்மளை சுற்றிலும் வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறார். ரீகாபாடா சந்தரமா ரீகாபாபா
யோசுவா எக்காலங்களை ஊதி எரிகோ கோட்டையை வீழ்த்தினது போல இன்றைக்கு நாங்கள் 7 எக்காலங்களை ஊதி உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை நாம் உடைத்து எரிய போகிறோம். எரிகோ கோட்டையை வீழ பண்ண போகிறோம். ரீதாராபாலா சந்தராபா பாபா பாபா பாபா. கவனமாக கேளுங்க. 1 to 6 முறை எக்கால சத்தம் கேட்ட உடனே நீங்க ஜெபித்துக் கொண்டே இருக்க போறீங்க. இருதயத்தை ஊற்ற போறீங்க. உங்கள் சிறையிருப்பு திருப்பும்படிக்கு கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார். ஒருவனும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் திறந்தால் யாரால கூட்ட முடியும்? ரீகாபாலா சந்தராபா. 7வது முறை எக்காலம் ஊதப்பட்ட உடனே உங்க சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்து, அன்றைக்கு யோசுவா ஆர்ப்பரித்தது போல நீங்க ஆர்ப்பரிக்க போறீங்க. ஆர்ப்பரித்து அந்நிய பாஷையில உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து எரிய போறீங்க. எல்லாரும் அதுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி பலவானை கட்டி அவனுடைய உடைமைகளை நாம் கொள்ளையிட போகிறோம், சூறையாட போகிறோம். எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. 1 நிமிஷம் பேசி கொள்ளையடிக்க போறீங்க. அந்நிய பாஷையில பேசு, பேசு, பேசு. விட்டுறாத. அந்நிய பாஷை தெரியாதவங்க இயேசுவா, இயேசுவே, இயேசுவே. Speak to him. This is the time. இயேசுவே, பலவானை முந்தி கட்டுவீராக. உம்முடைய கரத்துக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். பலவானை கட்டினால் ஒழிய அவனுடைய கோட்டைக்குள்ள புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிட முடியாது என்று சொன்னீரே. இந்த நாளில் கர்த்தர் அவனை கட்டுவீராக. கர்த்தர் அவனை கடிந்து கொள்வீராக. இந்த பிள்ளைகள் இவர்களுக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ள கூடாமல் இருக்கிற தடைகளை இன்றைக்கு இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை உடைத்து எறிவீராக. இயேசுவின் நாமத்தினால பேசுங்க, 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 பேசுங்க. ரீகா பா 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 பா. கர்த்தர் உடைத்தெறிகிறார், கர்த்தர் உடைத்தெறிகிறார், கர்த்தர் கட்டுகிறார், பலவானை முந்தி கட்டுகிறார். ரீகா பா பா பா. முதலாம் எக்காலம். அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அவர் உருவாக்கும் தேவன். உங்களுக்காக அவர் புதிய காரியத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அவர் ஏலோகிம், அவர் ஏலோகிம். 2ஆம் எக்காலம். அவர் 2ஆம் நாளில் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தது போல உன்னில் இருக்கும் இருளை நீக்கி உன்னில் இருக்கும் கடன் பிரச்சனையை நீக்குகிறார். உன்னை பின்தொடர்ந்து வந்த சாபத்தை உடைக்கிறார். உன் வியாதியை குணமாக்குகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், வெளிச்சம் உதிப்பதாக. அது நல்லது என்று கண்டார். நீ நலமுடன் வாழும்படிக்கு, சுகமுடன் வாழும்படிக்கு நல்லது, நல்லது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்படி செய்கிறார். 3ஆம் எக்காலம். அவர் 3ஆம் நாளில் கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை உனக்குள் அனுப்புகிறார். உயிர் அடைவாயாக, உயிர் அடைவாயாக, உயிர் அடைவாயாக. 4ஆம் எக்காலம்.
சொல்லுகிறார், உன் சத்துருவின் பேரில் நீ களி கூறுவாய். ஐந்தாம் காலம் பெரிய பர்வதமே, நீ மாத்திரம் ஜெருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஜெருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ரீதா ரா பா 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 பா. ஜெருபாபேலின் கைகள் அதை கட்டி முடிக்கும். கர்த்தர் சொல்கிறார், நீ கட்டப்படுவாய், உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆறாம் காலம் அவர் ஆறாம் நாள் மனுஷனை உண்டாக்கி அவனுக்குள்ள அவருடைய சுவாசத்தை அனுப்பினார். ரூவாக் ஹதோஷ், ரூவாக் ஹதோஷ், breath of God, ஜீவ சுவாசம் உனக்குள்ள கடந்து வருகிறது. உலர்ந்த எலும்புகள் உயிரடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். இது மனுஷரால கூடாது, ஆனால் தேவனால எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். டாக்டர்ஸ் ஒருவேளை கைவிட்டு இருக்கலாம், டாக்டர் சொல்லலாம் இது இம்பாசிபிள். கர்த்தர் சொல்லுகிறார், இட் இஸ் பாசிபிள். தேவனால் எல்லாம் கூடும். நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் உங்க கரங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். வாய்களை திறந்து கரங்களை தட்டி உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்திருங்க. இதோ பெற்றுக் கொள்ளுங்கள் ஏழாம் காலம். எல்லா கரங்களை உயர்த்தி பிடிக்கும். வானத்துக்கு நேராக உயர்த்தி பிடிக்கும். நம்ம எட்டு என்றால் புதிய தூக்கம், புதிய காரியங்களை செய்கிறார், புதிய வாசல்களை திறக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதை பெற்றுக்கொள். எட்டாம் காலம் என்னாகமம் 6:24-25 படி கர்த்தர் தமது முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உயர்த்தி பிடிங்க, கரங்களை உயர்த்தி பிடிங்க. இவரே கப்பா Adonai Veshmarecha Yair Adonai Panav Alecha Vehunecha Isa Adonai
פניו עליך ושם